என்ன பண்ற? சித்தி வந்துட்டாளா தீட்சிதா? வரலையா? வந்துட்டாளே. ஜீவிதா மூஞ்சி க்ளோஸ் அப் வருது. என்னடி பண்ற? எங்க வச்சீங்க? எங்க வச்சீங்கன்னு கேக்குறேன். தீக்ஷிதா வேர் ஆர் யூ கோயிங்? இந்த மூஞ்சியெல்லாம் போனியா ஆகாது. இந்த மூஞ்சியாவது கொஞ்சம் போனியாகும்னு நினைக்கிறேன். மூஞ்சி சந்தையில எப்படி போகும்? ஜீவன் பள்ளி தெரியும். ஆமா ஸ்ரீ குருவியோ நமக. சலங்க கட்டும் முறை என்பது நம்ம இறைவனுக்கு அடியெடுத்து வைக்கிற முதல் படி. இது பூஜை. இது பாரம்பரிய குருகுல முறையில நடைபெறுவது. இதுல முதலாவதாக அடவு பண்ணணும். சலங்க கட்டணோனே நம்ம எடுத்தோடனே பாட்டுக்கு போக கூடாது. அடவு சலங்க பூஜை ஸ்டார்ட் பண்ண முதலாவதாக கணபதி சரக்கு அடிக்கிற எத்தனை பேருக்கு பப்ளிக் முன்னாடி என்னடா ஜீவனே எப்படி இருந்துச்சு? ஊரா வேணுமா? தேங்காய் ஊற்றி வச்சு ஆடி குண்டூஸ் எடுக்க முடியல. ஜீவிதா அதை எடுத்து தள்ளுற பின்னாடி இந்த புடி என்ன ஊற்றி வச்சுக்கலாம். ஏண்டி இப்படி இருக்கிற மாதிரி காயெல்லாம் அவங்க கூட கொஞ்சம் அழகா இருக்காங்க. நீங்க எப்படி பண்றீங்க? அவங்களுக்கு நீல மூஞ்சி மாதிரி கூட இருக்கும் இல்லையா? நினைக்கிறேன் நன்றி உரையாற்ற அழைக்கிறோம். ஸ்ரீ குருவே நமக. இங்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பெற்றோர்கள் அனைவரும் வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். என்னடியாச்சு ஜீவிதா? எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கா?
ஜீவிதா பாட்டு கொடுப்பா என்னமா இல்ல உமா என்ன அப்படியே எடுக்குமா கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ ஆன்ல தான் இருக்கு. இவங்க எல்லாமே சோத்துக்கு தான் நிக்கிறாங்க லைன்ல. எடுத்தாச்சு. என்னங்க பண்ணுங்க, ஏற்கனவே மணி 8:30 ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு நச்சு இவர்களெல்லாம் எதற்காக லைன்ல நிற்கிறாங்க? அவங்க மண்டையில உள்ள முன்னாடி உள்ள 4 மணியை நீங்க இந்த சாப்பாடு போட்டுட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. அழகி மேனா மினிக்கி எங்களுக்கு பென்சில் உண்டாடா? ஐயோ அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. பென்சில் உண்டா என்னென்ன அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு சின்ன பிளேட்டா? கொட்டாது. ஓகே விடு. ஆமா கொத்து பரோட்டா. என்ன வேணும்? Yeah.